மேடையை சிறப்பிக்க வைக்க சென்னையை சார்ந்த சினிமா புகழ் பெற்ற, அதாவது சினிமா துறையில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஜோதிடத்தில் வந்து இன்றைக்கி நிறைய இடத்துல அதாவது நிறைய ஜோதிட கருத்துகளுக்கு அன்னதானம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஜோதிட கருத்துக்களில் நல்ல கருத்துக்களை பேசி பதிவு பெற்றிருக்காங்க. அதாவது மாந்தி பரிகாரம் சொல்லி சிறப்பெற்றிருக்காங்க. சனி பகவானை பேசி ரொம்ப சிறப்பெற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில் சீதா சுரேஷ் ஐயா அவங்க பேர். அவங்க வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பாலும் தெனிதேனும் பாகும் பருப்புவே நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை தொங்க கரிமுகத்து தூமணியணி எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலும் ருத்ராட்சமாலையும் ஆகமைந்துள் மணித்தூளிதமும் திமிர்ந்துரும கைத்தான் மருங்கிற பின்னி நீங்கிட்டு தண்டாயுதம் ஏந்தியன் பிழை பொறுத்து பணிகொண்டு அருள் செய் வடபணி பக்தி பாக்கியமே என்ற முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுரையாற்ற வந்திருக்கிறேன். நீங்கள் ஜோசியம் படிக்க வரீங்க, ஜோதிடர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க. அப்போ தான் என்ன கருத்து சொல்கிறேன்னு புரியணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இப்போ இங்கேருந்து போகும்போது உங்களுக்கு ஜோசியராகிற யோகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் இப்போயே ஆய்வு பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கான வழி நான் சொல்லித்தர போகிறேன். இப்போவே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் ஜோசியம் இல்லையா, அதுக்கு பலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கைரேக பலனில் நான் சொல்லிடுவேன். அது நீங்களே உங்களுக்குள்ளே பார்த்துக்கலாம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. ஒரு 10 பேர் கூடியிருக்காங்கன்னா அந்த ஊரில் கண்டிப்பாக ஒரு கோவில் இருக்கும். ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அரசமரம் விநாயகருக்கு மட்டும் திசைகள் இல்லை, உருவம் இல்லை. பிள்ளையாராக நீங்கள் எப்படி வேணாலும் பிடிச்சி வச்சுக்கலாம். சாணியில் பிடிச்சா பிள்ளையார், மஞ்சளில் பிடிச்சா பிள்ளையார், எந்த திசையில் வச்சாலும் அருள்பாலிப்பார். அதுதான் விநாயகர் பெருமானோட இயல்பு. அப்படி ஒரு 10 பேர் உள்ள இடத்துல கூட ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், ஒரு அரசமரம் விநாயகர் இருக்கும். விநாயகர் எதுக்கு வைக்கிறோம்? கேதுவோட காரகத்துவம். ஜோதிடத்தில் கேதுவோட காரகத்துவம் தான் விநாயகர். அப்போ கேதுங்கிறது என்ன? வம்பு வழக்கம் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய திறன் பெற்றது தான் கேது. குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடியது தான். கேது தடையாக இருந்தால் குழந்தை இருக்காது. 5ஆம் இடத்துல கேது, புள்ளபாக்கியம் ஏது அப்படின்னு சொல்லி ஒரு முதுமொழி உண்டு. அப்போ அந்த கேது தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு விநாயகர் பெருமான். அதனால் விநாயகர் வச்சுருவோம். அனைத்து தோஷங்களுக்குமானது கேது தோஷம் முதன்மையாக இருக்கிறதால தான் விநாயகரை வைக்கிறோம். அடுத்து வந்து சுக்கிரனோட காரகத்துவம். சுக்கிரன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, கணவன் மனை ஒற்றுமை. கணவன் மனை ஒற்றுமையாக குடும்பம் பண்ணாதான் குழந்தை செல்வமானது கிடைக்கும், நிம்மதி இருக்கும். ஏன்னா கணவன் என்பவன் வன்மை, மனைவி என்பவள் மென்மை. அப்போ அந்த வன்மையும் மென்மையும் இணைந்து தான் குடும்பம் பண்ணி குழந்தை செல்வத்தை உருவாக்குகிறார்கள். அப்போ அதற்காக சுக்கிரனுடைய காரகத்துவம் மாரியம்மன், காளியம்மன், கருப்பாயி, பேச்சியம்மன், இப்படி அம்மன் வழிபாடு செய்கிறோம். இது ரெண்டும் இருக்கும். அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னா அந்த ஊரில் ஒரு ஜோசியர் இருந்தால் அவரை வணங்குன்னு சொல்லுது வேதம். புரிஞ்சுதா? அப்போ எவ்வளோ உன்னதமான தொழில், அதை நீ எவ்வளோ உன்னதமாக செய்யணும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு முழு ஜோசியராக வளரணும்னா, வாழணும்னா என்ன பண்ணணும்னா, அதற்கு நீங்கள் தயாராகணும். நான் படித்து முடிச்சுட்டு கேரளாவில் ஜாதகம் படிக்க போகிறேன். படித்து முடிச்சுட்டு திருப்பி வரும்போது ஃபஸ்ட்டு ஜோதிட தொழில் எடுக்கிறேன். அப்போ என்ன, ஒரு சேர், ஏன்னா எனக்கு கீழே கால் வலியால் கீழே உட்கார்றது கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் சேர் வாங்கணுன்றேன். அப்போ எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் என்ன சொல்கிறா, மரத்தடியில் ஜோசியம் பார்க்குறாங்க. மரத்தடியில் ஜோசியம் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் எந்த சேர் போட்டு உட்காடுறாங்க. அப்போ நீ சேர் போட்டு உட்காரணுன்னா அதுக்கான தொழிலுக்கு நீ போயிருக்கணும். அதுக்கு எதுக்கு ஜோசியம் படித்த? அப்போ ஜோசியருக்கு சேர் இருக்கக்கூடாது, அவங்களுடைய கான்செப்ட். மரத்தடியில் ஜோசியம் பார்க்கலாம். அப்போ சேர் போட்டு உட்கார தகுதி ஜோசியருக்கு இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் நான் என்ன பண்ணேன், ஜாதகம் பார்த்தேன், அரசியல் ஜாதகம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வேலை அந்த மாதமே ஒரு ரோலிங் சேர் வாங்கினேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3 மாடியில் ஜோதிட அலுவலகம் என்னது மட்டும்தான். அவ்வளோ பெரிய சேர் போட்டு உட்காடுறேன், அரசியல் ஜோதிடம் பார்க்குறேன், இந்தியாவுடைய அரசியல்வாதிகளுக்கு நிறைய பேர் பார்க்குறேன். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வெறி, ஜோதிடத்தில் அந்த வெறி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன வேணும், ஜோதிடத்தை அந்த வெறி வேணும். நான் பார்ட் டைமாக படிக்கிறியா, பார்ட் டைமாக படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கும். அதுக்கு ஒரு சின்சியாரிட்டி வா. ஜோதிடத்தில் 2 விஷயம், ஒன்று இஷ்ட தெய்வம், இன்னொன்று குலதெய்வம். குலதெய்வத்தை 2ஆக பிரிக்கணும். அதை பற்றி தனி வீடியோவை நான் பேசியிருப்பேன். குலதெய்வம்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ எந்த குலத்தில் பிறந்த, அவங்கவுங்க ஜாதி, இந்த இடத்துல அந்த ஜாதிங்கிறது வேலை செய்யும். அந்த ஜாதின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, தொழில் அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்போ அதன் அடிப்படையில் இப்போ ஒரு படையாச்சியார் இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கும்பிட்டுருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் இதில்
உங்கள் ஜாதியான ஆட்கள் எந்த மாதிரி தெய்வத்தை வழிபடுகிறார்கள், எந்த திருவிழாவை எடுத்து நடத்துகிறார்கள் பாருங்கள், அதுதான் உங்கள் குலதெய்வம். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்கள் மூதாதையர் உங்கள் ஜாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வகைரா மட்டும் கல் எடுத்து வச்சு தனித்தனியாக கும்பிட்டுருக்கோம். அது குடியசாமி. அதுக்கப்புறம் அந்த குடியசாமிக்கு அமாவாசையில் பூஜை பண்ணணும். அதுக்கடுத்து பௌர்ணமியில் போய் அம்மா வழி குலதெய்வத்தை அம்மா வழி குடியசாமி வழிபடணும். அப்பா அம்மா சேராமல் ஒரு குழந்தையானது பிறந்து விடவில்லை. இவன் அப்பா வழி குலதெய்வத்தை மட்டும் கும்பிடுவாங்க. அப்பா என்பது சூரியன், அது அமாவாசையில் வழிபடணும். அம்மா என்பது சந்திரன், பௌர்ணமியில் வழிபடணும். இந்த பேசிக் அறிவு வேணும். இதெல்லாம் என்ன பண்ணுவேன், இதெல்லாமே எப்படி ஜோசியர் ஆவ. அப்போ பௌர்ணமியில் அம்மா வழி குலதெய்வத்தை வழிபட வேண்டும். அமாவாசையில் அப்பா வழி குலதெய்வம், அதான் குலதெய்வம் நீ சொல்லியிருக்க, அதுதான் குடியசாமி வழிபடணும். குடியசாமிங்கிறது உங்கள் வகைராவுக்கு ஒரு குடியசாமி இருக்கும். அதே உங்கள் ஜாதியை சேர்ந்த இன்னொருத்தருக்கு அவங்க வகைராவுக்கு ஒரு குடியசாமி இருக்கும். அது பேர் குடியசாமி. உங்கள் ஜாதிக்காரங்க உங்கள் உறவுக்காரங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வழிபடுறது உங்களுடைய குலதெய்வம். இப்போ புரிஞ்சுதா? அதுக்கடுத்து இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது. இஷ்ட தெய்வங்கிறது உங்களுக்கு யார் அருளாசி கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க. 5 பேர்னா அப்பா மட்டும் எனக்கு காசு கொடுப்பாரு, அம்மாட்ட எவ்வளோ கேட்டாலும் கிடைக்காது. ஒரு சிலர் அம்மாட்ட எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கும், அப்பாட்ட கிடைக்காது. அப்பாட்டிருந்து வாங்கி கூட எங்கள் அம்மா தான் எனக்கு தருவாங்க. யார் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களே உங்களுக்கானவர்கள். எனக்கு ஒரு ஆபத்துனா ஃபோனை எடுத்து நான் யாருக்கு ஃபோன் பண்ணுவேன்னா அவன் தான் என் ஆள். எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன், எங்கள் அப்பாவுக்கு தான் ஆபத்தை தீர்த்து வைக்கிறாருன்னு அர்த்தம். எங்கள் மாமாவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னா எங்கள் மாமா தான் எனக்கு கடவுள். அப்போ மாமாவோட இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கணும். மாமாவுடைய இஷ்ட தெய்வம் எடுத்து. அப்போ எந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்குறதோ அதுதான் இஷ்ட தெய்வம். ஒன்று. ரெண்டாவது, ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் ஷெல்லியை கூட சொன்னாங்க, நானும் அரசியல் நிறையா பேசுகிறேன், நிறைய கமெண்ட்லாம் வரும், நான் பார்க்கவே மாட்டேன். நிறைய அரசியல் பேசுகிறேன். அரசியல் ஏன்னா எனக்கு சூரியன் குரு நல்லா இருக்கிறதால அரசியல் நிறைய பேசுகிறேன், அரசியல் ஜோதிடம் நிறைய பண்ணுறோம். ஆனால் அதில் நான் கமெண்டை பற்றி கவலைப்பட மாட்டேன், விமர்சனத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். எனக்கு என்ன வருதோ அதை நான் சொல்லிடுவேன். அதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜோதிடத்தில் இஷ்ட தெய்வம், குடியசாமி, குலதெய்வம், இது 3 வழிபாடும் கட்டாயம் வேணும். அதுக்கடுத்து ஜனகால ஜோதிடம், தசாபுத்தி, அதுக்கடுத்து நான் கோச்சார பலன். கோச்சாரம்னா இன்றைக்கி இருக்கிறது. இதை 3 கலந்து தான் நீங்கள் ஜோசியம் சொல்லணும். இப்போ புரியுதா? ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கணும், ஜனகாலத்தில் அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து நடக்கிற தசாபுத்தி என்ன, அதுக்கடுத்து இன்னைக்கு கோச்சார பலன் என்ன, இதை 3 கலந்து சொல்லணும். முடிஞ்சா? இப்போ இப்படி ஜோசியம் சொல்லும்போது ஒட்டி பிறந்த இரட்டையருக்கும் கைரேகை வேறு, ஜாதகம் வேறு, எல்லாமே வேறு. நீ ஒட்டி பிறந்திருந்தா கூட அது மாறிடும், அது டிகிரி வேலையில் மாறிடும். அப்போ இந்த கைரேகை வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே கணக்கிடுவாங்க. கைரேகை, கருவிழி, இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஆதார் போடுவாங்க, ஃப்ளைட்டில் போகணுன்னா செக் பண்ணுவாங்க, பாஸ்போர்ட்டில் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த கைரேகை மாறவே மாறாது. இந்த கைரேகையில் இந்த விரல் என்ன சொல்கிறோம், புதன். இந்த விரலை புதன் சொல்கிறோம். இந்த விரலில் புதன் விரல். அதுக்கடுத்து இது என்னது, சூரிய விரல், மோதிர விரல். இது வந்து நான் சனி விரல், பாம்பு விரல்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இது குரு விரல், குருன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இது சுக்கிர விரல், சுக்கிரன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ ஜோதிட கலையின் அடிப்படை யார்? ஜோதிட கலையின் அடிப்படை யார் அப்படின்னா புதன் தான். புத்தி, புதன் என்பது புத்தி, குரு என்பது அறிவு, சந்திரன் என்பது மனக்காரகன். ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவரை சந்திக்கிறான். அவன் யாரு? உடல் சார்ந்த நோய்களை தீர்த்து வைக்கும் மருத்துவர், அவ்வளோதான். ஆனால் வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னா நம்மளை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ நம்ம யார்? மன மருத்துவர் அப்படின்னு தான் வச்சுக்கணும். புரிஞ்சுக்கலாம்? அவங்க மனசை ஃபஸ்ட்டு தெளிவு பண்ணணும், அது ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். அப்போ அதுக்கு நமக்கு தேவை என்ன? புதன். ஒரு பைத்தியக்காரனால ஜோசியம் சொல்ல முடியுமா? ஏன்னா புதன் புத்தி, கேது ஞானம், இது 2 சேர்ந்து போச்சுன்னா அவன் பைத்தியம். ஃபஸ்ட்டு இந்த பைத்தியத்துக்கான கோவில் எது அப்படின்னா திருச்சி பக்கத்தில் குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் தான். அங்கே தான் எல்லாம் என்ன பண்ணுறான், அந்த காலத்தில் கட்டி போட்டுருவாங்க, ஏர்வாடியில் கட்டி போட்டுருவாங்க, அங்கே கட்டி போட்டுருவாங்க. திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டு குணசீலத்தில் போய் மொட்டை அடிக்கலாம், ஆனால் குணசீலத்தில் வேண்டிக்கிட்டு பெருமாளுக்கு போய் மொட்டை அடிக்க முடியாது. குணசீலம் பெருமாள் திருப்பதி பெருமாளை விட சக்தி வாய்ந்தவர். புதன் கெட்டு போயிருந்தால் அவரை தான் பார்க்கணும். அப்போ இந்த ஃபிங்கர், லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்கிற இந்த ஃபிங்கர், இதுதான் புதன். அதுக்கு கீழே இருக்கிற மேடு புதன் மேடு. இந்த புதன் மேட்டில் இந்த இடத்துல ரெண்டு இப்படி ஏறி இருந்தால் என்ன சொல்லுவான், உனக்கு 2 பொண்டாட்டிடான்னு சொல்லுவான், 2 புருஷன்னு சொல்லுவான்.
கள்ளக்காதல் வச்சுக்கோன்னு ஒரு சிலர் சொல்லுவோம். அது அவங்களுக்கு காதலில் கூட போயிடும். அந்த இடத்துல இந்த 2 ரேகை இருக்குது தெரியுமா, திருமணத்துக்கான 2 ரேகை இருக்கு. அந்த ரேகை இப்படி வெட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வெட்டுற மாதிரி ஒரு கோடு வரும். அப்படி வந்துட்டா நீங்கள் ஜோசியர், என் விரலில் இருக்கும் பாருங்க, கிட்ட கொஞ்சம் வேணாலும் பார்த்துக்கோ. அந்த கோடு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கா அந்த அளவுக்கு நீ பெரிய ஜோசியர். அந்த கோடோட அளவு கம்மியாக இருந்தால் நீ அந்த அளவுக்கு அஜோசியர். இதான் நீ ஜோசியருக்கிறதுக்கான மெயின் அடையாளம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உன்னுடைய இந்த விரல் இந்த கையில் இருக்கிறது உன் கட்டத்தில் இருக்கும். கட்டத்தில் இருக்கிறது தான் கையில் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அதே மாதிரி இந்த விரலில் இப்போ வந்து சொல்லிட்டோம், இது என்னன்னு சொல்லிட்டோம், புதன்னு சொல்லிட்டோம், குருன்னு சொல்லிட்டோம், சனின்னு சொல்லிட்டோம். சாரி, புதன், சூரியன், சனி, குரு, அதுக்கடுத்து சுக்கிரன். அப்போ மீதி கிரகம் எங்கே போச்சு அப்படின்னா, இது செவ்வாய் மேடு. செவ்வாய் மேடு, மேல் செவ்வாய் மேடு, கீழ் செவ்வாய் மேடு. அதுக்கடுத்து சுக்கிரமேடு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்கிறது சந்திரமேடு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இதுக்கு நேராக இருக்கிறது புதன் மேடு, இதுக்கு நேராக இருக்கிறது சூரிய மேடு, இதுக்கு நேராக இருக்கிறது சனி மேடு, இதுக்கு நேராக இருக்கிறது குருமேடு. இந்த குருமேட்டில் குரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, குருமேடு நல்லா இருந்தால் அவனுக்கு ஜாதகத்தில் குரு நல்லா இருப்பார், நல்லா படிப்பான். குருமேட்டில் கோடு வந்து வெட்டிடுச்சுன்னா அவன் படிக்க மாட்டான். அனுபவ கல்வி தான், சொல்லிடலாம், கையை பார்த்தாலே சொல்லிடலாம். நான் இந்த மாதிரி கைரேகை பயங்கரமாக தெரியும் எனக்கு. ஒரு கிறிஸ்தவ ஃபாதரியார் என்ன பண்ணார், தம்பிங்க வா, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி என் பையனுக்கு 1 வயசு. இவர் என்ன சொன்னார், கூப்பிட்டு உனக்கு வந்து இது நல்லா தெரியுது, நீ வேணா வந்து ஃபாதரியார் இந்த இதுக்கு வந்துக்கிறியான்னு கூட கூப்பிட்டாங்க. சொல்கிறது புரியுதா? ஏன்னா அந்த விஷயங்கள் எல்லா மதத்துக்கும் பொதுவானது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் மதங்களை சார்ந்து எல்லா மதத்துக்குமானது இதுதான், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ கைரேகை இப்படி அசைக்கும் போதே தெரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல இந்த சூரிய மேட்டில் இப்படி முக்கோணமாக இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, வி மாதிரி வருது அப்படின்னா அவங்க அப்பா தான் பலன்னு அர்த்தம், சூரியன் பலன்னு அர்த்தம். சனி மேட்டில் வி மாதிரி வந்தால் என்ன அர்த்தம், சனி பலன்னு அர்த்தம். கவர்மெண்ட் வேலைக்கு போவானா நிரந்தர, சனி தான் போஜனக்காரங்க, நிரந்தரமாக சோறு கிடைக்குமா? ஏன்னா கவர்மெண்ட் வேலைனா மாதம் ஆனால் சம்பளம் வந்தால் சோறு நிரந்தரமாக அவனுக்கு வருமானம், அதனால தான் பொண்ணு கொடுப்பான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி குரு மேட்டில் வளையம் இருந்தால் குரு உச்சாணி கும்பம் அரசியல்வாதி ஆகிடுவான். குருமேட்டில் வி அரசியல், ஓட்டு அரசியலுக்கு என்ன வேணும், குரு வேணும். குருபலம் இல்லாதவனால ஓட்டு அரசியலில் வெற்றி பெற முடியாது. ஓட் பேங்கிங் அரசியல், புரியுதுங்களா? ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரமேடு. இந்த சுக்கிரமேடில் கெட்டு போயிருந்து இன்ட்டுலாம் இருந்தால் கணவன் மனைவி உறவு சிதைந்து விடும், டைவர்ஸ் ஜாதகம், புரியுதுங்களா? இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, இப்போ ஒரு விரலில் எத்தனை அங்கலாத்தி இருக்குது, இதுக்கு பேர் அங்கலாத்தின்னு சொல்லுவாங்க. 1 2 3 இருக்குமா? எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். 3க்கு மேலே 4 இருந்தால் என்ன அர்த்தம், அந்த கிரகம் அவனுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். ஒரு விரலில் இந்த விரல் இருக்குன்னா இந்த விரலில் 3 தான் இருக்கணும், 3 அங்கலாத்தி இருக்கணும். 4 இருந்தால் பிரச்சனைன்னு அர்த்தம், 5 இருந்தால் இன்னும் அதிக பிரச்சனைன்னு அர்த்தம். அப்போ எந்த விரலில் இருக்குதோ அந்த கிரகம் அவனுக்கு கெட்டு போச்சு, பிரச்சனை. நான் சொல்கிறது எளிமையாக புரிஞ்சுக்க முடியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? அதுக்கடுத்து உள்ளங்கை, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, உள்ளங்கை செவ்வாய் சமவெளின்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளங்கையை செவ்வாய் சமவெளின்னு சொல்லுவாங்க. இதில் வெட்டு இருந்துச்சு, இதில் வெட்டு இருக்கக்கூடாது. இதில் 2 கை இப்படி வருது, இதில் வெட்டு இருக்கக்கூடாது. அப்படி வெட்டு இருந்தால் பிரச்சனைன்னு அர்த்தம். இடப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை வரும்னு அர்த்தம். அவன் சொந்த வீட்டில் வாழ முடியாதுன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? அதுக்கடுத்து மனரேகை, ஆயில் ரேகை, புத்தி ரேகை. மனரேகை, ஆயில் ரேகை, புத்தி ரேகை. அப்போ மனரேகைக்கும் ஆயில் ரேகைக்கும் இப்போ இது வந்து ஆயில் ரேகை, சரி, இது மனரேகை, புத்தி ரேகை, ஆயில் ரேகை. இது 2க்கு நடுவில் வெட்டு இருந்தால் மனக்குழப்பத்தால் தப்பு பண்ணிடுவான்னு அர்த்தம். ஒரு டிஎஸ்பிக்கு நான் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் ஏந்துருங்க. ஆனால் கோச்சக்கூடாது, என்னை திட்டக்கூடாதுன்னு ஓகே. கையை அப்படி கட்டுங்க, இப்படி தான் கட்டுவீங்களா? எப்போதுமே இப்படி தான் கட்டுவீங்க. மேலே இருக்குது என்ன கை? மேலே வலது கை. அப்போ தப்பான குறுக்கு வழிக்கு என்றைக்குமே போகக்கூடாது, மாட்டிப்பீங்க. ஒருத்தர் அப்படி கை கட்டும்போது டப்புன்னு வந்து லெஃப்ட் வருதுன்னா குறுக்கு வழிக்கு போவான்னு அர்த்தம். அதே மேலே வந்து ரைட் வந்துருச்சுன்னா அவன் குறுக்கு வழிக்கு போக மாட்டான்னு அர்த்தம், குறுக்கு வழி அவனுக்கு ஜெயிக்காதுன்னு அர்த்தம். ரைட் வந்துருச்சா, அப்போ நீங்கள் குறுக்கு வழிக்கு போகக்கூடாது. எவனாவது சொன்னாலும் குறுக்கு வழிக்கு போனீங்கன்னா, ஏதாவது குறுக்கு வழியில் போய் ஏதாவது சம்பாதிக்கலாம்னு ஐடியா கொடுத்து போனீங்கன்னா அதனால் நஷ்டம், கோர்ட்டு கேஸு, சிக்கல் தான் வரும்.
குறுக்கு வழி உங்களுக்கு என்ன ஆகாது, ஆகாதுன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தன் அவருக்கு என்ன சொன்னா, குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலடா, என்னென்னமோ பண்ணுறாங்க, நல்லவ மாதிரியே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதான். அப்போ உங்களுக்கு வராது, உட்காருங்க. ஒரு உதாரணம் இது என்னன்னா, இது ஒரு சிம்பிள் லாஜிக். அப்போ அவருக்கு கண்டுபிடிக்கிறது ஒரு வழி சொல்லி கொடுத்தேன். யாராவது வந்தானா விளையாட்டுக்காக பேசிட்டு அந்த நேரத்தில் ஒரு மனைவியை கொண்ட கேஸ் அவருக்கு வருது. அது என்னென்னமோ விசாரிச்சு பார்த்தாங்க, ஒத்துவரில் பெரிய இடத்து ஆள் கெத்தாக உட்காந்துருக்கான். மனைவி கொண்டது இவன் கொள்ளலாம் நம்ம வாதாடிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற சூழலில் அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நான் அப்போ வந்து இது மாதிரி குழப்பமாக இருக்குடா தம்பி அப்படின்னாரு. அப்படியா, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்கள் போய் கேஷுவலாக சொல்லுங்கள். என்னடா எல்லாம் பேசுகிற, ஃப்ரெண்டியாக இருக்க, பெரிய இடத்து பையன், ஃபஸ்ட்டு மரியாதை அவனுக்கு தெரியுதுடா, கையை கட்டுறா அப்படின்னு சொல்லுங்கள். அவன் இப்படி எடுத்தோடனே கையை அப்படி கட்டினான்னா, இடது கை மேலே வந்துருச்சுன்னா அவன் குற்றம் பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு. வலது கை மேலே வச்சுருந்தா அவன் குற்றம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அதை வச்சு அந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து கேஸை திங்க் பண்ணுங்கன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி அவர் கட்ட சொன்னார். அவனுக்கு இடது கை மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கேஸையே மாற்றிட்டு இவன் தான் பொண்டாட்டியை கொண்டானான்னு விசாரிங்கடா, போலீஸ் விசாரணைக்கு ஆர்டர் போட்டு விசாரிச்சாரு. அவன் தான் பொண்டாட்டியை கொண்டு புதைச்சான். இது ஒரு சிம்பிள் லாஜிக். இங்கே என்ன இருக்கோ அதுதான் இதில் இருக்கும். இதில் இருக்கிறதா உங்கள் ஜாதக நோட்டில் இருக்கும். ஜாதக நோட்டில் இருக்கிறது எதுவும் மாறவே மாறாது. இதில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த விரலில் ஒரு சென்டர் மையப்புள்ளி வைக்கிறோம். மையப்புள்ளியில் ஒரு ரவுண்டு வரைகிறோம். ஒரு ரவுண்டு, சின்னதாக ஒரு ரவுண்டு. அந்த ரவுண்டை சுற்றி நிறையா ரவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரவுண்டு வருது, அந்த ரவுண்டை சுற்றி ஒரு ரவுண்டு, அடுத்து ஒரு ரவுண்டு, அடுத்து ஒரு ரவுண்டு, அடுத்து ஒரு ரவுண்டு வருதுன்னா அந்த கிரகம் உங்களுக்கு யோகம்னு அர்த்தம். புரியுதா? அந்த கிரகம் யோகம்னு அர்த்தம். இதில் ஒரு சிலருக்கு இந்த கிராமத்திலே இருப்பாங்க, ஒரு சிலருக்கு 4 விரல் இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு இருந்தது, ஆல்வின். அந்த பையன் ஒரு மியூசிக் டைரக்டர், இறந்துட்டான் கேன்சரில். அவனுக்கு இந்த 4 விரலும் இருந்துச்சு. அவன் தொட்டதெல்லாம் தொடங்கும், ஆனால் அது அவனுக்கு ஆகலை. 4 கிரகம் உச்சமாக இருந்தால் என்ன ஆகும்? உச்சனை பார்த்தால் பிச்சை எடுப்பான்னு ஒரு ஜோதிட விதி இருக்குது. அந்த மாதிரி கெட்டு போய்டும். அடுத்தவங்களுக்கு உதவும். அவங்க கையால் விதை நட்டு வச்சா முளைக்கும். அடுத்தவங்களுக்கு இவங்க தொட்டதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தொடங்கும், தனக்கு தொடங்காது. இது எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் லாஜிக். இது எல்லாமே நீங்கள் பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஜோதிடராக இருந்தால் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கைரேகை, ஜோதிடம், அந்த ஜோதிடத்தில் வாஸ்து, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் வந்து பிரசங்கம் பார்க்குறது, இப்படி நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. மருத்துவர் வந்து இப்போ ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதே மாதிரி கண் மருத்துவர் இருக்காங்க, காது மருத்துவர் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி ஜோதிடத்திலும் ஆளாளுக்கு ஜோதிடத்தில் கற்றுக்கொள்ள நிறைய வழி இருக்குது. நீங்கள் எந்த முறையில் வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும். நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டைல் மூலிமா வர்றவங்களுக்கு தீர்வு சொல்கிறது தான் உங்கள் வேலையை வழியே, தீர்ப்பு சொல்கிறது உங்கள் வேலை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீர்ப்பு சொல்கிறது உங்கள் வேலையா? நீங்கள் ஜட்ஜா? நீ செஞ்சது தர்மண்டா அதர்மண்டான்னு சொல்கிறதா உங்கள் வேலை? அவன் செஞ்சது ஒன்றுமே இல்லை, நீங்கள் கரெக்டாக இருக்குன்னு நினப்பான். அவன் வப்பாட்டி வச்சுக்கிறத பற்றி கூட நம்மகிட்ட வந்து கேட்பான். அவனுக்கு தீர்வு சொல்லணும். ஆமாண்டா, உனக்கு 11ஆம் கெட்டு போச்சு, நீ வப்பாட்டி வச்சா மாட்டிக்கோன்னு சொல்லணும். 11ஆம் நல்லா இருக்கு, நீ திருட்டுத்தனம் பண்ணால் கொஞ்சம் தப்பிச்சுக்கோ, அதுக்காக திருட்டுத்தனம் பண்ணாத கடவுள்கிட்ட மாட்டிக்கூடான்னு சொல்லணும். அந்த அட்வைஸ் கூட நெளிவு சுழிவாக இருக்கணும். ஏன்னா சுத்த தங்கம் புழக்கத்துக்கு உதவாது. எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்த விஷயம் இதுதான். சுத்த தங்கம் புழக்கத்துக்கு உதவாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் கொஞ்சமாக செம்பு கலக்கணும். கொஞ்சமாக செம்பு கலந்தால் 916 கேரட்டு கேடிஎம் தங்கம். அதிகமாக கலந்துட்டா தங்கம் வீணாக போன தங்கன்றுவான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அளவாக கலந்துடணும், அதை மாதிரி வாழ்ந்துடணும். வாழ்க்கையும் அப்படி தான். அப்போ இந்த ஜோதிடத்துறையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அடிப்படையான விஷயங்கள். ஜோதிடத்தை எப்படி நீங்கள் கையாள போகிறீங்க, இஷ்ட தெய்வம் என்ன, குலதெய்வம் என்ன, யாரை வழிபடணும். அதே மாதிரி இப்போ தங்கப்பாண்டையனையெல்லாம் பாயிண்ட் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த இடத்துல கோடே இல்லைப்பா, அப்போ நான் ஜோசியர் இல்லையா, அப்படிலாம் அர்த்தம் இல்லை. அப்போ அது பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அந்த புதனை பலப்படுத்துவது எப்படி, நீ ஜோசியர் அது எப்படி? ஏன்னா வாழ்க்கையில் ஒரு தத்துவம் தாங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். தெய்வமே இல்லைப்பா, ஆனால் கடுமையான முயற்சி பண்ணும்போது இல்லைடா ஒரு விஷயத்துக்காக இந்த ஆளாக அலையிறான் குறா வந்துட்டான் அப்படின்னு இறைவன் கொடுத்துருவாராம். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே இப்போ என்னென்னா, பிள்ளைகள் மேல் காதல் அது ஒரு போதை, கணவன் மேல் காதல் அது ஒரு போதை, மனைவி மேல் காதல் அது ஒரு போதை.
அதே மாதிரி ஜோதிடத்து மேல் உங்களுக்கு ஒரு காதல் வரணும். அப்படி வந்தால் தான் வெற்றி அடைய முடியும். இதான் உங்களுடைய அடிப்படை அடிநாதம். அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையானது தீர்மானிக்கப்படும். அதே போல் இந்த ரேகையில் இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த ஏன்னா நேரம் இல்லை, ரொம்ப நேரம் உங்களுக்கு ஆயிடுச்சு. சரியா? இன்னும் தகவல்களை அடுத்தடுத்த ஒரு மீட்டிங்கில் நம்ம அதை பற்றி தெளிவாக பேசுவோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். எதை பற்றியாவது எனக்கு வேணும் அப்படின்னு டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். சொல்லுங்கள் ஐயா. ஓகே. இந்த செவ்வாய் பார்வை அப்படின்னு கேட்குறாங்க. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்னா என்ன? வாயின்னு அர்த்தம். செவ்வாய்னா வாய். ஒரு குழந்தை பிறந்த உடனே மண் திங்குதுன்னா அதுக்கு செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம். அவங்க வீடு வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, மொய்னு பேசிக்கிட்டே இருக்கும். அதிகமாக பேசுகிறது தான் செவ்வாய். அந்த செவ்வாய் பார்வை எந்த கிரகத்தின் மேல் படுகிறதோ அந்த கிரகத்துக்கு அந்த குணம் வந்துடும். புரியுதுங்களா? ஒருத்தன் நல்லா மொய்னு பேசிகிட்டே இருக்கான், அவன் கூட ஒரு ஊமையை அனுப்பிவிட்ருங்களேன், நல்லா பேசாதவங்களை அனுப்பிவிடுங்க, என்ன ஆகும்? அவன் கொஞ்ச நாளில் பேச ஆரம்பிச்சிருவான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ செவ்வாய் பார்வை என்பது ஆக்டிவேட், ஆளுமை தன்மையை கொடுக்கும். ஒருத்தன் செயல் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது செவ்வாய் பார்வைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒருத்தன் ஆக்டிவாக, ஆமாம், திருமணத்திற்கு பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பார்வை, இப்போ ஐயா கேட்குறாங்கல்ல, செவ்வாய் பார்வை என்பது லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும், புரியுதுங்களா, அது 7ஆம் இடத்தை பார்த்தாலும் செவ்வாய் பார்வையாக தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவான விதி அதுக்கு பயன்படாது. புரியுதுங்களா? 2, 4, 7, 8, 12 இது எல்லாமே செவ்வாய் தோஷம் நம்ம சொல்லுவோம். அதுலேருந்து இப்போ 2ஆம் இடத்துலேருந்து எதை பார்க்கும்? 8ஆம் இடத்தை பார்க்கும். 4ஆம் இடத்துலேருந்து எதை பார்க்கும்? 4ஆம் இடத்துலேருந்து எதை பார்க்கும்? அப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நல்லா படிப்பான். 4ஆம் இடங்கிறது எந்த ஸ்தானம்? 2ஆம் இடங்கிறது தொடக்க கல்வி ஸ்தானம். 4ஆம் இடங்கிறது உயர்கல்வி ஸ்தானம். 2ஆம் இடத்துல ஒருத்தனுக்கு கிரகம் இல்லை, நல்லா இல்லை, அவன் ஆரம்ப கல்வி 10வது வரைக்கும் சுமாராக படிப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும், நல்லா வலுவான செவ்வாய், மகரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ துலா ராசி, 2ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் கிரகம் இல்லை, 2ஆம் இடத்து அதிபதி போய் 4ல் உட்காந்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த பெண் குழந்தை ஆரம்ப கல்வி சுமாராக இருக்கும், உயர்கல்வி சூப்பராக படிச்சிரும். அப்போ 4ஆம் இடத்து செவ்வாய் என்ன பண்ணுவார்? 10ஆம் இடத்தை பார்த்த உடனே பதவியை கொடுத்துருவார், வேலையை கொடுத்துருவார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இந்த குழந்தையானது ஆரம்ப கல்வி சுமாராக, ஆரம்ப கல்வி என்பது 10ஆம் வகுப்பு வரை உள்ள கல்வி. அது இன்னும் உனக்கு டீப்பாக சொல்லணும்னா 10ஆம் வகுப்பு காலாண்டு முடிஞ்சு 1 மாதம் தான் கணக்கு. இது ஆய்வு. காலாண்டு எக்ஸாம் முடிஞ்சு தொடக்க கல்வி என்பது 10ஆம் வகுப்பு போகிற காலாண்டு முடியுது. காலாண்டு முடிஞ்சு அரையாண்டு கூட தொடாது. அதுக்கப்புறம் அந்த குணமே மாறிடும். 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை நல்லா படித்து 10th மார்க் வாங்கும். 4ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா 10th மார்க் குறையும். அதுக்கப்புறம் 11th 12th மொத்தமாக சொதப்போம். புரியுதுங்களா? அதே 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா 10th பாதி வரைக்கும் நல்லாவே படிக்காது, பாதிக்கு மேலே நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கிடும். அப்போ நீங்கள் ஆய்வை ரொம்ப துல்லியமாக எடுக்கும்போது 4ஆம் இடம் என்பது அந்த 10th உனக்கு காலாண்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அரையாண்டு காலாண்டு முடிஞ்சு அந்த செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட் வரும்போதே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். இது ஆய்வு. சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி செவ்வாய் எங்கு இருந்தாலும் தோஷமாக இருக்கிற பட்சத்தில் அந்த சுக்கிரன், செவ்வாய் என்பது அது ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் வந்துச்சுன்னா பல பேர் இன்னும் ஒன்றுமே இல்லை. நான் ஒவ்வொரு அன்னதானம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த நோட்டு பேனா தானம் பண்ணுறது பிடிச்ச விஷயம். இப்போ கூட பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையில் போய் அன்னதானம் கொடுத்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கேன்னா அது நான் அன்னதானம் கொடுக்கும்போது தான் நான் மன மகிழ்ச்சியாக இருப்பேன். அந்த நேரத்தில் அந்த குண்டானை வச்சுக்கிட்டு அந்த சாப்பாடு அள்ளி போடும்போது, இல்லை அந்த பார்சலை கொடுக்கும்போது, அதை யாரும் கொடுக்க கூட விட மாட்டேன், நானே என் கையால் கொடுப்பேன். அந்த நேரம் எனக்கு அது அடையிற சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு அது தெரியல. என்னுடைய சந்தோஷம் அது. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நான் சாதம் அள்ளி போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அன்னதானம் போடும்போது நான் சாப்பிட மாட்டேன். நான் வெளியில் அன்னதானம் ஃபுல்லாக போட்டு நான் வெளியில் வந்து ஏதாவது ஒரு தோசை சாப்பிடுவேன், அப்படி தான் சாப்பிடுவேன். அந்த அன்னதானம் என்பது எனக்கு மன மகிழ்ச்சியை தருது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயமா இருக்கலாம். அப்போ அந்த சுக்கிரனானப்பட்டவர் கெட்டு போயிட்டாருன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. இன்னொன்று செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இல்லைன்னா செவ்வாய் சுக்கிரன் பார்வை இருந்தாலும் அவங்க குடும்ப வாழ்க்கை கெட்டுப்படும். அந்த திருவண்ணாமலை இந்த கிரிவல பாதையில் காவி வேட்டி கட்டிட்டு உட்காந்தவங்க, காசிக்கு போனவங்க 2 பேர் தான். ஒன்று கடன் தொல்லையால் ஓடி போயிட்டுவேன், அவன் கூட சமாளிச்சிருவான். இன்னொன்று மனைவியால் சன்னியாசம் வாங்கினவன் தான் பல பேர்.
இது நான் காசியில் இருந்ததாலையும் திருவண்ணாமலையெல்லாம் சுற்றுனதாலையும் பல ஊரில் சுற்றுனதாலையும் கற்றுக்கிட்ட பார்த்த உண்மை. மனைவியால் ஓடி போனவங்க தான் ஆம்பளை நிறையா. மனைவி எங்கேயும் ஓடி போக மாட்டாங்க, பிள்ளைகளை சார்ந்து வாழ்ந்துருவாங்க, ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஏதாவது சாப்பிட்ருவாங்க. ஆனால் மனைவியால் சன்னியாசியை வாங்கி ஓடி போனவங்க தான் பல பேர். கேட்டால் மனைவி சரியில்லைங்க, மதிக்கலைங்க, புள்ள மதிக்கல. மனைவி மதிச்சாதானே புள்ள மதிப்பா. ஏன்னா பிள்ளைக்கு அவள் தான் சொல்லி கொடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? பிள்ளைக்கு அவங்க தான் சொல்லி கொடுக்கணும். அப்பாவை மதி, அப்பா தான் சம்பாதிக்கிறாங்க, அப்பா இதை செய்கிறாங்கன்னு யார் சொல்லி கொடுக்கணும்? மனைவி தான் சொல்லி கொடுக்கணும். அப்போ பெண் என்பவள் ரொம்ப ஒரு புனிதமான விஷயம். இன்னும் ஒரு ஆத்மார்த்தமான விஷயம். ஒரு ஆய்வு 1987 டிசம்பர் மாதத்தில் எம்ஜிஆர் வந்து இறந்து போயிட்டாங்க. 1987 பிப்ரவரி காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. புரியுதுங்களா? அந்த ஸ்ரீரங்கம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா 256 அடி உயரம், பெருசு. அதே வந்து திருவண்ணாமலை கோபுரம் வந்து 241 அடி உயரம் தான், அதை விட சின்னது. 1987க்கு முன்னாடி திருவண்ணாமலை கோபுரம் தான் தமிழ்நாட்டின் உயரமான கோபுரம். 1987 வரை பெண்கள் கோச்சக்கூடாது. 1987 வரை பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். இன்னமும் நீங்கள் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாதிரி காசியில் கூட அவ்வளோ அழகான ஒரு உற்சவமூர்த்தி சிவன் இருக்கவே மாட்டார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அவ்வளோ அழகாக பபுல்லாக இருப்பார். அப்படியே கண்ணெல்லாம் அப்படி ஆப்பிள் மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக இருப்பார். ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அண்ணாமலையாருடைய முதுகுக்கு பின்னாடி உண்ணாமலை அம்மன் இப்படி ஒளிஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க. உற்சவமூர்த்தி வேணால் நீங்கள் நெட்டில் வேணாலும் தட்டி பாருங்க, ஒளிஞ்ச மாதிரி இருப்பாங்க. அப்போ எத்தனை திறமை இருந்தாலும், நான் திறமைசாலி ஆனால் என் கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி அப்படின்னு நினச்சின்னா நீ ஜெயிச்சிட்டேன். ஆனால் அதை விட்டுட்டு நான் திறமைசாலி என் கணவனை விட, அப்போ கணவன் எனக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு நினச்சினா நீ தோத்துட்ட. இது சிம்பிள் லாஜிக். அப்போ 1987 ஸ்ரீரங்கம் கோபுரம் கும்பாபிஷேகம் போட்ட பிறகு பெண்கள் ராஜ்யம் அதிகமாக போச்சு, கலிகாலமானது தொடங்கி விட்டது. அப்போ இன்றைக்கி ஏற்கனவே வந்து பெண்களால் வந்து பாதிக்கப்பட்டு இவன் காசிக்கு போயிட்டான், திருவண்ணாமலையில் காய் வெடி கட்டிக்கிட்டு தெரிஞ்சுட்டாங்க, ராமேஸ்வரத்தில் எங்கேயோ தெரிஞ்சுட்டாங்க. இப்போ இன்னும் அதிகமாக போயிடுச்சு, விவாகரத்து வழக்கானது அதிகமாக போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஐயா கேட்ட மாதிரி அந்த செவ்வாய் தோஷத்தை கணக்கிட்டு சரியாக பொருத்தம் போடணும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ செவ்வாய் பார்வையானது பல சிக்கல்களை உருவாக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். வேறு யாருக்கு டவுட்டு? இன்னும் ஒரு டவுட் சொல்லலாம், ஒரு 5 மினிட்ஸ். நியாயமான பாயிண்ட்டு, சூப்பர். அப்போ ராசி கட்டம் என்பது ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி சொல்லிடுறேன். ராசி கட்டம் என்பது, இப்போ ராசியில் ஒரு பொண்ணுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணு வந்து ஐப்பசியில் பிறந்திருக்கு. ஐப்பசியில் பிறந்தா சூரியன் எங்கே இருப்பார்? துலாத்தில் இருப்பார். ஐப்பசியில் துலாத்தில் சூரியன் நீட்சம். அதே சூரியன் ராசி கட்டத்தில் இருக்காரா? அப்போ பிறந்த இடத்துல தந்தையால் லாபம் இல்லை, முடிஞ்சு போச்சா? அதே சூரியன் அம்ச கட்டத்தில் சூரியன் நல்ல வலுவாக இருந்து சிம்மத்தில் ஏறி உட்காந்துட்டா என்ன அர்த்தம்? சூரியன் நீச்சபங்க ராஜயோகம். அப்போ மாமனார் வீட்டு சொத்தால போயிடுவா, அங்கே புதன் பலம் பெற்று இருந்தா. அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அம்சத்தை எடுத்துக்கணும். அப்போ ராசி என்பது உடைய அடிப்படை பலம், அம்சம் என்பது அந்த பலத்தில் நீச்சபங்கம் வாங்கிறது, அதுக்கடுத்து அதனுடைய பலத்தை கூட்டி கொடுப்பது. இப்படி எளிமையாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு. அப்போ நல்ல அம்சத்தில் பிறந்திருக்கான். அப்போ இன்னும் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா, இளமை காலம் என்பது ராசி, பிறந்த காலமும் இறந்த காலமும், அதாவது பிறந்த காலமும் எதிர்காலமும், அதாவது நிகழ்காலம் என்பது ராசி, நிகழ்காலம் என்பது ராசி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிறந்த காலமும், அதாவது இறந்த காலம், அதுக்கடுத்து வரக்கூடிய முதுமை காலம், எதிர்காலம், இது 2 அம்சம். அப்போ நீ அம்சத்தை கணக்கிடாமல் ஜோதிடம் சொல்ல முடியாது. ஓகேவா? இன்னொன்று, இதில் நான் மாந்தி ஜோதிடங்கிறதால என் சப்ஜெக்டை நான் தொடாமல் பேசவே முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மாந்தி என்பது கேரளாவில் கடைபிடிக்கிற முறை. ஆனால் விஷ்ணு பெருமான் 9 அவதாரம் எடுக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நவ அவதாரம் எடுத்தார், அவர் 10 அவதாரம் எடுத்தார். 10வது அவதாரம் என்ன? கல்கி அவதாரம். இன்னும் அந்த கல்கி அவதாரத்தை அவர் எடுக்கவே இல்லை, மறைச்சி வச்சு விளாண்டுட்டு இருக்கார். அதே போல் கிரகங்கள் 10, புரியுதுங்களா? சனி பகவானின் வளையம்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீள்வட்டமே காணா போச்சுன்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த வளையம்தான் மாந்தி, சனீஸ்வரனோட புள்ள. அவர் தான் மரணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். மாந்தியை கணக்கிடாமல் ஜோதிடம் சொல்வது என்பது தவறான அணுகுமுறை, தவறான பழக்கம். ஒரு மனிதனுக்கு குரு நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னா
ஓகே, அவன் உண்மையை மட்டும்தான் பேசுவான். அதே குருவோட மாந்தி சேர்ந்துட்டாருன்னா அவன் பொய்யை மட்டும்தான் பேசுவான். ஒரு பெண்ணுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கு, அதே சுக்கிரனோட மாந்தி சேர்ந்துட்டாருன்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை, கெட்ட பொண்ணு. சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை சுக்கிரனாக பார்ப்பான். அழகு ஃபஸ்ட்டு அழகை வச்சு தான் தீர்மானிக்கும். இந்த காதலில் சொல்லுவாங்க, நான் மனசை வச்சு தீர்மானிக்கிறேன். அந்த பொண்ணுடைய மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்கே மனசு பிடிச்சி போச்சு? பஸ்ஸில் ஏறும்போது பொண்ணு நல்லா அழகாக இருந்துச்சு, நான் ஒரு லுக் விட்டா அந்த பொண்ணு ஒரு லுக் விட்டுச்சு. அப்புறம் போய் காதோரமாக அப்படியே ஒரு லுக்கு ஒரு சும்மா அந்த மூச்சு காற்று இந்த இடத்துல பட்டுதுன்னா பொம்பளைங்க வாங்கிடுவாங்க. முடிஞ்ச சீன், அன்னைக்கு முடிஞ்சு போய் சீன். இந்த காது மடலுக்கும் இந்த கழுத்துக்கு இடையில வந்து அப்படியே ஒரு ஆம்பளை வந்துட்டு அந்த மூச்சு காற்று, அந்த இளமை பருவத்தில் அந்த மூச்சு காற்று படுற மாதிரி பேசிட்டான், முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணு காலி. இது சிம்பிள், இதுதான் சயின்ஸ். இது ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி, புரிஞ்சுக்கோங்க. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்கள். இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீ அப்படி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி பேசினா என்கிட்ட வந்து சொல்லிடுமா, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்போ பெண் வந்து சுக்கிரன், ஆண் வந்து கண்ணால் பார்க்கிறான். அந்த சுக்கிரன் அழகை வச்சு தீர்மானிக்கிறான். அதே ஆண் வந்து ஆணுடைய பார்வைக்கு பெண் எப்படியா தெரியவா, இவன் பொறுப்பானவனா, இவன் நம்மளை வச்சு காப்பாற்றுவானா, இவன் நல்லவனா, உண்மையை பேசுகிறானா. ஏன்னா ஆண் வந்து கண்ணால் பார்த்து காதலிக்கிறான், பெண் காதால் கேட்டு காதலிக்கிறான். ஒரு பெண்ணை வசியப்படுத்தணும்னா ஈஸி. அந்த பொண்ணுக்கிட்ட நம்மளை பற்றி நல்ல விஷயமா சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, ஒரு நாள் என்னை பார்க்கணும்னு ஆசை வந்துடும், லவ் ஆகிடும். அப்போ பெண் என்ன பண்ணுறா, காதுகளின் மூலியமாக காதலில் விடுகிறா. இது சயின்ஸு. இதில் ஒரு பெண் ஒரு ஆணை குருவாக தான் பார்ப்பான், குரு. அதனால தான் தங்கம் வருஷத்துக்கு 2 போனாவது வாங்கி கொடுத்துடணும். வாங்கி கொடுக்கலன்னா உனக்கு மரியாதை இருக்காது. காசு துட்டு அதுக்குன்னு இல்லை, அந்த அடிப்படை விஷயம் குரு, அதில் நீ இருந்து கரெக்டாக இருந்துக்கணும். குருவாக பார்ப்பார்கள். அதே ஒரு ஆண் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண்ணை சுக்கிரனாக பார்ப்பா. அதை எத்தனை 4 குழந்தை பெற்றுக்கிட்டாலும் சரி, தன்னுடைய உடலையும் அழகையும் சரியாக மெயின்டைன் பண்ணிக்கணும். மெயின்டைன் பண்ணனா புருஷனுக்கு பஞ்சாயத்து ஆகிடும், அப்புறம் அடுத்தவளை பார்க்க ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் இதை பற்றி பேசினா ஒரு பெரிய டாப்பிக்கே போகும். ஏன்னா நான் ஜோசியம் படிக்கும்போது 6 மாதம் தாம்பத்திய வாழ்க்கையை பற்றியே படித்தேன். அவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க எங்கள் குருநாதர். அது வந்து பெரிய டாப்பிக்காக போயிடும். அதனால் விஷயம் என்னென்னா, இங்கே விவாகரத்து இல்லாத வாழ்க்கை ஜோதிடர் கையில் இருக்குது. 10 பொருத்தத்தை மட்டும் வைத்து ஜோதிடம் சொல்லக்கூடாது. 10 பொருத்தம், அதுக்கடுத்து லக்ன பொருத்தம், ஒருத்தருடைய ராசி ஒருத்தருக்கு லக்னமாக அமைஞ்சா பலம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பொருத்தம், சுக்கிர பொருத்தம், புரியுதுங்களா? அதுக்கடுத்து சர்பதோஷ பொருத்தம். இவ்வளவையும் ஆய்வு பண்ணணும். ஏன்னா அவன் வாழ்க்கையை ஒன்றுகிட்ட கொடுக்குறான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ஆய்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை கிடைப்பதாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து திருமணமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக ஆய்வு பண்ணி அதற்காக அவங்களுக்காக நிறைய நேரம் செலவு பண்ணுங்கள். அரை மணி நேரத்துக்குள்ளே ஜோசியம் முடிக்கிறேன்னு சொல்லாதீங்க. 1.5 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம், ஒருத்தருக்கு 10 நிமிஷத்தில் முடிக்கலாம். எவ்வளோ நேரம் நீங்கள் சொல்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, அவனை எப்படி நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படிங்கிறத முக்கியம். ஏன்னா இது ஒரு இறை தொழில், இதுக்கு வந்து இறைபலம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த இறை தொழிலை இறைபலத்தோடு செய்து நலமாக வாழணும். மீண்டும் இதே போல் ஒரு மீட்டிங்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேவா? நான் சொன்ன தகவல்கள்லாம் பயனாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. நண்பனி ஐயா வாங்க, ஆர்வம் ஐயா வாங்க, விஜய் தர்மராஜையா, விஜய் தர்மராஜையா, சுரேஷ் சர்மா ஐயா வாங்க, சிவனேஷ் ஐயா, ஒரு 5 நிமிஷம் பாராட்டி பேசிடுங்க. அவரு ஃபோட்டோ எடுத்துட்டு அது சீல்டு எடுத்து கொடுங்க கையில். சீதா சுரேஷ் ஐயா அவர்கள் வந்து ஆரம்பித்த டாபிக் வந்து கைரேகை. கைரேகையில் அப்படியே போய் கடைசியாக கல்யாண ரேகையில் முடிச்சிட்டார்.